எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பட்டர் பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் பட்டர், பவுடர்டு சுகர் 100 கிராம். இது நம்ம வீட்டில் இருக்க சர்க்கரையே மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். 100 கிராம் அரிசி மாவு, 200 கிராம் மைதா மாவு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சால்ட் யூஸ் பண்ணலை, ஏன்னா சில குழந்தைங்க ஸ்வீட்டாக இருந்தால் தான் சாப்பிடும், அதனால் நான் சால்ட்டு போடலை. நம்ம ட்ரெடிஷ்னல் பட்டர் பிஸ்கட்டில் கண்டிப்பாக சால்ட் இருக்கும். இனிமேல் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு பட்டரை போட்டுக்கலாம். அப்புறம் பொடி பண்ணி வச்ச சர்க்கரை, அது ரெண்டையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பட்டர் நம்ம ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுருக்கோங்க. சர்க்கரையும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி இதில் அரிசி மாவு கலந்துக்கலாம். அரிசி மாவு கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பிஸ்கெட்டு. அதனால தான் நம்ம அரிசி மாவு இதில் போடுறோம். அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கடைசியாக மைதா மாவையும் கொட்டிடலாம். நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் 15 நிமிஷமாக நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இனிமேல் இதை ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு இப்படி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பால் மாதிரி வரலைன்னா நீங்கள் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிங்கன்னா வந்துடும். இனிமேல் இதை தட்டில் வச்சு இப்படி உருட்டிக்கோங்க. பாருங்கள், சைடெல்லாம் நல்லா சூப்பராக ஷேப்பாக வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்ஸையும் ஒன்று ஒன்றா பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 350 டிகிரியில் வச்சு ப்ரீஹீட் பண்ணுங்கள். அவன் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்ச பிஸ்கெட்ஸ் எல்லாம் ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சு மேலே வச்சிடலாம். டைம் செட் பண்ணிடுவோம். $25 minutes வைக்கலாம். 25 minutesல இது ரெடி ஆயிரும். ஓகே, 25 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிஸ்கட்ஸ் வெளியே எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக 25 minutesல ரெடி ஆயிடுச்சு. இது தொடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நமக்கு வேகாத மாதிரியே தோணும். ஆனால் இதை ஆற விட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக ஆகிடும். இப்படி விட்டுடலாம். பாருங்கள், பிஸ்கட் சூப்பராக வந்திருக்குது. நல்ல கிறிஸ்பி. இது ஆறிடுச்சு, இப்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.